ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போவுமே கோன் வச்சு தானே மெஹந்தி வரைவோம். நாங்கள் ஊருக்கு வந்ததுமே மருதாணி இலைய பறித்து அதை அரைச்சி வைப்போம் கையில். அதோட அந்த வாசம் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்போவுமே ஸ்மெல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அரைச்சி கையில் வச்சதும் அந்த கலருமே ரொம்ப டார்க்காக வரும். நாங்கள் 1 hour தான் வச்சுருந்தோம். அதுக்கே எங்களுக்கு ரிசல்ட்டு நல்லா இருந்து. சரி அப்படின்னு பார்ப்போமா, நாங்கள் எப்போவுமே மருதாணி இலை பறித்து அம்மியில் தான் அரைப்போம். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மியில் அரைச்சி வைக்கிறதுக்கு. அதனால் மருதாணி இலையை பறிச்சிட்டு வந்து அது கூட லெமனு, கிராம்பு, புளி, தண்ணி சேர்த்து அரைச்சா நல்லா செவக்குன்னு சொன்னதுனால எல்லாம் சேர்த்து நாங்கள் வந்து அரைக்க ஸ்டார்ட் பண்ணோம். பாப்பால் முடியல, வெந்துச்சு ஓடிட்டா. அப்புறம் வந்து நானும் தங்கச்சி, எனக்கு அம்மா கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சம் தெரியுங்கிறதுனால நானுமே அவளோ அரைச்சி எடுத்துக்கிட்டோம் எல்லாமே. அப்பப்போ பாப்பாவை வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தா. நாங்கள் அரைச்சி முடிக்கும்போது ஒரு 1 hour இருக்கும். ஃபுல்லாக எல்லாம் அரைச்சி முடிச்சிட்டோம். அரைச்சி முடித்து கையில் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வைக்கும்போதே ஒரு தனி சுகம் இருக்குன்னே சொல்லலாம். பாருங்களேன், நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அரைச்சோன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஆனால் நல்லா இருந்துச்சு கதை பேசி அரைக்கிறதுக்கு. முன்னாடி உள்ள கதையெல்லாம் பேசியிருந்தோம். இப்படி தானே நம்ம பறிச்சுட்டு வந்து அரைப்போம் அப்படிலாம் பேசி நாங்கள் அரைச்சி வச்சோம். நல்லா இருந்து பார்க்குறதுக்குமே நல்லா இருந்துச்சு. மெஹந்தியில் வந்து நிறைய டிசைன் வைக்கலாம். ஆனால் வந்து நம்ம மருதாணி இலை அரைச்சி வைக்கும்போது இப்படி ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட டிசைன் மட்டும் தான் வைப்போம். அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா யூனிக்காக அழகாகவே இருக்கும். எத்தனை பேருக்கு மருதாணி அரைச்சிட்டு அது செவந்ததும் ஸ்மெல் பண்ணி பார்க்க ரொம்ப பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.